சாண்டில்யன் எழுதிய கடல் புறா. அத்தியாயம் 36. சாதனை. பாலூர் பெருந்துறையின் கீழ்கோட்டை வாசல் காவலர் தலைவன் உடையில் மறைந்து புரவி மேல் ஆரோகணித்து இராட்சச சொரூபமாய் விளங்கிய மன்னன் பீமனுடைய பெரு விழிகளைக் கண்டதால் கர்ணாகர பல்லவனும் நீர்க்குடங்கள் நிரப்பிய பின்புற வண்டியில் அடிமை வேடத்தில் இளைய பல்லவன் காட்சி அளித்ததால் தென்கலிங்கத்து பீமனும் திகைப்பின் எல்லையை ஒரே சமயத்தில் அடைந்தார்களானாலும் அந்த திகைப்பு பீமனை விட கர்ணாகர பல்லவனுக்கே அதிகமாய் இருந்தது. தன் கைவசம் இருந்து பறந்துவிட்ட புறாக்கள் தப்பும் ஒரே மார்க்கம் கிழக்கு கோட்டை வாசல்தான் என்பதை சந்தேகமற தீர்மானித்து கொண்டதாலும் அப்படி தப்புவதானால் அவர்கள் சந்திரன் உதயமாகும் முன்புள்ள இருட்டிலேயே தப்ப வேண்டும் என்பதையும் ஊகித்து கொண்டதாலும் காவலரை நம்பாமல் எதிரிகள் எப்படி வருவார்கள் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் காவலர் தலைவன் உடையணிந்து தானே வண்டிகளை 8 நாழிகைகள் வரை பரிசோதிப்பதென முடிவு கட்டி காவல் புரிந்த தென்கலிங்கத்து காவலனுக்கு இளைய பல்லவனை கண்டதும் அதிர்ச்சி ஏற்பட்டாலும் முன்கூட்டி எதிர்பார்த்த காரணத்தால் அதிர்ச்சி சற்று குறைவாக இருந்தது. ஆனால் தங்களை பிடிக்க பீமன் காவலன் உடையணிந்து காவல் புரியவும் முனைவான் என்பதை சற்றும் எதிர்பாராத இளைய பல்லவன் அவனை தன் எதிரே கண்டதும் அளவுக்கு மீறிய வியப்பும் ஆச்சரியமுமே அடைந்தான். அது மட்டுமல்ல, 2 தடவை வண்டியை சுற்றி வரும் வரை பீமனை அமீர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்காமல் இருந்தான் என்பதும் சட்டென்று புரியாது போகவே அதிர்ச்சி சற்று எல்லை கடந்ததாகவே இருந்தது. ஆனால் அடுத்த வினாடி பீமன் தலையில் யவனர்களின் உலோக கவசத்தை அணிந்திருந்ததையும் அதன் முகப்பு மூடியை முகத்தை முக்கால்வாசி மறைக்கும்படி இழுத்து தாழ்ந்திருந்ததையும் நேர்பார்வைக்கு முகத்தில் கீழ்ப்பாகம் மட்டுமே தெரியுமாறு இருந்ததையும் யாரும் சட்டென்று பீமனை புரிந்து கொள்ள முடியாதென்பதையும் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் ஆபத்தான அந்த சமயத்திலும் அதிர்ச்சி மனதை கவ்விய அந்த நேரத்திலும் தென்கலிங்கத்து மன்னன் திறனை மனதிற்குள் பாராட்டவே செய்தான். பீமன் புறவில் மேலிருந்து தன்னை கீழ்ப்புறம் கவனித்ததாலும் தானும் திடீரென தலையை தூக்கியதாலுமே பீமனை யாரென தான் புரிந்து கொள்ள முடிந்ததென்பதை சந்தேகமற உணர்ந்த இளைய பல்லவன் சரேல் என தன் வாளை வெகு வேகமாக உரையிலிருந்து உருவினான். அந்த சமயத்தில் மட்டும் பீமன் ஆணவத்திற்கு இடம் கொடாமல் நடந்து கொண்டிருந்தால் அடுத்த நாள் உதயத்தை அந்த வண்டியிலிருந்து யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இரத்தத்தில் இயற்கையாகவே ஊறிவிட்ட மமதை பீமனை பலமாக நகைக்க செய்தது. முதலில் நகைத்தவன் அத்துடன் நிற்காமல் காவல் பலத்தால் ஏற்பட்ட துணிவாலும் அசட்டையாலும் உடனே நடவடிக்கை துவங்காமல் அடிமை வேடத்தில் படைத்தலைவரா என்று இறைந்து கூறி இடி இடி என இன்னொரு முறையும் நகைத்தான். 3ஆம் முறை அவன் நகைக்கவில்லை. காளைகள் கன வேகத்தில் திடீரென எதிரே இருந்த குதிரை படை வரிசையை நோக்கி பாய்ந்தன. அடுத்த வினாடி அந்த கோட்டை வாயிலே பெரும் குழப்பம் சூழ்ந்து கொண்டது. சிரிப்பினால் விளைந்த விபரீதங்கள் பல. புராணங்களில் அத்தாட்சி அவற்றிற்கு நிரம்ப உண்டு. அன்று திரௌபதி சிரித்ததால் விளைந்தது மகாபாரதம். இன்று பீமன் சிரித்ததால் விளைந்தது வேறொரு விபரீதம். கலிங்கத்தின் பிற்கால அவல நிலைக்கு அன்றே அடிக்கோலியது பீமனின் சிரிப்பு. எந்த வினாடியிலும் தாங்கள் வளைக்கப்படலாம் என்பதை அறிந்த ஊசி முனையில் நிறுத்தி கொண்டிருந்த அமீர் பின்னால் திடீரென ஏற்பட்ட சிரிப்பை கேட்டதும் தன் இடையில் இருந்த குறு வாள்களை மின்னல் வேகத்தில் எடுத்து விர் விர் என்று எதிரே வழிமறைத்து நின்ற குதிரை வீரர்கள் மீது வீசிவிட்டு அதே சமயத்தில் சாட்டையை பளீர் பளீர் என காளைகளின் முதுகில் வெகு வேகமாக தாக்கினான். எண்ணிக்கையின் அதிகத்தாலும் காவலை யாரும் பிளக்க முடியாதென்ற சிந்தனையாலும் பலத்த எச்சரிக்கையிலும் சிறிது அசிரத்தை கலந்து கொண்ட குதிரை வீரவரிசை கண்ணிமைக்கும் வேகத்தில் அமீர் வீசிய குறுவாள்களால் சட்டென்று பிளவு கொண்டது. பிளவுகளிலிருந்து சட்டென்று நிலத்தில் 3 வீரர்கள் விழுவதற்கும் குறுவாளால் தாக்கப்பட்ட புரவி ஒன்று வீறிட்டு குறுக்கே ஓடி வரிசையை கலைப்பதற்கும் வண்டி காளைகள் திடீர் என வாயு வேதத்தில் பறப்பதற்கும் அவகாசம் சரியாக இருக்கவே எதிர்வரிசை மின்னல் வேகத்தில் பிளந்தது. அப்படி புரவிகள் வரிசை பிளந்த அதே வினாடியில்
மடக்குங்கள் வண்டியை என்று பிரம்மாண்டமாக எழுந்த பீமன் கூச்சல் அந்த கோட்டை பிரதேசத்தில் பலமாக எதிரொலி செய்யவே 20-30 வீரர்கள் வாள்களுடனும் ஈட்டிகளுடனும் வண்டியின் பின்புறம் கன வேகத்தில் நெருங்கினார்கள். வேல்கள் வண்டியை நோக்கி பறந்தன. ஆனால் வண்டி வேல்களை விட வேகமாக பாதையில் பறந்தது. காளைகளை விட புரவிகள் வேகம் வாய்ந்தவைதான். காவல் செய்த புரவி படைகளுக்கு சுதந்திரம் இருந்தால் அவை அந்த காளை மாட்டு நீர்க்குட வண்டியை தூக்கி கன நேரத்தில் மடக்கியிருக்க முடியும். ஆனால் முடியாத ஒரு பெருந்தடை அவர்களுக்கு எதிரே நின்றது. சோழ நாட்டு வீரம் எப்படி இருக்கும் என்பதை அங்கே அந்த கலிங்க வீரர்கள் கண்டார்கள். அமீர் 3 புரவி வீரர்களை திடீரென தன் குறு வாள்களுக்கு பலி கொடுத்து குதிரை ஒன்றின் வயிற்றில் கத்தி எறிந்து குழப்பத்தை விளைவித்து புரவி படையை பிளந்து ஊடுருவியதும் வண்டி கோட்டை வாசலின் உயரத்தில் இருந்து கன வேகத்தில் சரிவு பாதையில் பாய்ந்தது. கோட்டை வாசலின் முகப்பில் இருந்து கடற்கரை மணலில் இறங்கிய அந்த பாதையின் ஆரம்பம் வந்ததும் சரையென கீழே குதித்த இளைய பல்லவன் தன் வாளை உருவி கொண்டு எதிரே வந்த புரவி படையை தேக்கினான். அமீர் விளைத்த குழப்பத்தின் விளைவாக அணிவகுத்து வர முடியாமல் தாறுமாறாக வந்த புரவி படையின் முகப்பில் வந்த வீரன் ஒருவனின் புரவியின் வயிற்றில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் வாளை பாய்ச்சி இழுத்த கர்நாகர பல்லவன் மல்லாந்து அந்த குதிரையிலிருந்து விழுந்த வீரனின் கழுத்தில் கத்தியை பாய்ச்சிவிட்டு அவன் கையில் இருந்த வேலை எடுத்து எதிரே வந்த 4-5 புரவி வீரர்களில் ஒருவன் மீது வீசினான். வேலை நேராக மார்பில் தாங்கி மாண்டு விழுந்த அந்த வீரனின் குதிரை மீது ஒரே தாவாக தாவி ஏறிய சோழர் படை தலைவன் குதிரையை கன வேகத்துடன் அப்புறமும் இப்புறமும் திருப்பியும் தன் நீண்ட வாளை மின்னல் வேகத்தில் சுழற்றியும் வண்டியை பின்பற்ற முயன்ற புரவி வீரர்களை தேக்கினான். அமீரின் வண்டி திடீரென முன்னேறி பாய்ந்து சென்று விட்டதாலும் தன் ஆணைப்படி காவல் வீரர்கள் வண்டியை தொடர முற்பட்டதாலும் பின்னால் தங்க நேர்ந்த பீமன் தன் கண் எதிரே நடந்து கொண்டிருந்த வீர ஜாலத்தை கண்டு நம்ப முடியாமல் வியப்பின் வசப்பட்டு குதிரையில் அசையாமல் சில வினாடிகள் உட்கார்ந்து விட்டான். அமீரின் வண்டி திடீரென பாய்ந்த வேகம், புரவிப்படை வரிசையில் 3 வீரர்கள் திடீரென உருண்டு மாண்டது, வரிசை பிளந்து வண்டி ஓடியது, இத்தனையும் பீமனுக்கு வியப்பை அளித்ததென்றால் இளைய பல்லவன் வண்டியில் இருந்து குதித்து குதிரை ஒன்றை மாய்த்தது தன் வீரர்களை கோட்டை வாசல் முகப்பிலேயே தேக்கியதன்றி தன் காவல் வீரன் ஒருவனின் புரவி மீது தாவி வாளை சுழற்றி குதிரையை திருப்பி வளைத்து வளைத்து போரிடவும் முற்பட்டது ஆச்சரியத்தின் எல்லையும் தாண்டி கொண்டு சென்று விட்டது. அதன் வசப்பட்ட பீமன் அவசியமானால் நாளிகைக்கு அதிகமாகவே தன் வீரர்கள் தேக்கப்பட்டு விட்டதை கூட நினைத்து பார்க்க சக்தியற்றவனாய் இளைய பல்லவனின் துணிவை நினைத்து மலைத்து நின்றான். அந்த நினைப்பினால் ஏற்பட்ட மலைப்பினாலும் சில வினாடிகள் தான் நின்றான். ஆனால் அந்த வினாடிக்குள் நிகழ்ந்த விபரீதம் கணக்கிட முடியாதது. புரவி மேல் ஆரோகணித்து வாளை வீசிக்கொண்டு காலருத்ரன் போல் சுழன்ற இளைய பல்லவன் 4-5 வீரர்களை மாய்த்து விட்டதன்றி தனது புரவியை கோட்டை வாயிலின் குறுக்கே வடக்கும் தெற்குமாக ஓடவிட்டு புரவி படையினர் யாரும் அருகே வர முடியாதபடி தடுத்து நின்றான். அப்படி நின்ற சமயத்தில் தற்காலிகமாக தனக்கு ஏற்பட்ட வெற்றியை கண்டு பெருமிதமும் அந்த வெற்றியின் விளைவாக அனபாயன், காஞ்சனாதேவி முதலியோர் தப்பிவிட முடியும் என்ற நினைப்பால் மன ஆறுதலும் கொண்டான் இளைய பல்லவன். அந்த மன ஆறுதலுடன் தன் நிலையும் புரிந்தே இருந்தது அவனுக்கு. எதிரே வரிசை வரிசையாய் வந்து கொண்டிருந்த வீரர்களுக்கு தான் பலியாக அதிக நேரமாகாது என்பதை உணர்ந்து கொண்ட கர்நாகர பல்லவன் அந்த உணர்ச்சிகளின் விளைவாக சற்றும் கலவரப்படாமல் மிகுந்த வேகத்துடனும் ஆனால் நிதானத்துடனும் போரிட்டான். தன் உள்ளத்தை கவர்ந்து நின்ற காஞ்சனாதேவியையும் அனபாயனையும் தப்புவதற்கு தான் முதல் பலியாவதானால் எதிரிகளை பெரும் பலி கொடுத்தே சாவதென்று முடிவுடன் மிக உக்கிரமாக போரில் இறங்கிய இளைய பல்லவன் எதிர்நோக்கி வந்த புரவி வீரர்களில் 4 வாள்களை தன் வாள்களால் மிக வேகமாக தடுத்தான். அப்படி தடுத்ததும் திடீரென குதிரையை முன் செலுத்தி 2 மார்புகளில் வாளை பாய்ச்சி இழுத்தும் பலி கொடுத்து மெல்ல மெல்ல பின்னடைந்தான். எதிரே இருந்த வீரர்கள் மீண்டும் மீண்டும் பலியானதால் அவர்கள் பிரிந்து பக்கவாட்டிலும் வர தொடங்கிவிட்டார்கள். சூழ்ந்து கொள்ளுங்கள் அவனை என்று தூரத்தில் இருந்து கூவிய பீமனின் உத்தரவை தொடர்ந்து 4 புறத்திலும் இருந்து வீரர்கள் நெருங்க முற்படவே தன் காலம் நெருங்கிவிட்டதென்ற முடிவுக்கு வந்தான் இளைய பல்லவன்.
அவன் வாளை சுழற்றி சுழற்றி குதிரையையும் சுழற்றி போரிட எதிரிகளும் அவனை நால்புறமும் சூழ்ந்தார்கள். அதே சமயத்தில் பீமன் உத்தரவுப்படி மற்றொரு பிரிவு அவனை பக்கவாட்டில் தாண்டி அமீரின் வண்டியையும் மிக வேகமாக துரத்தியது. அடுத்த வினாடி தன் கழுத்தில் இருந்த கொம்பை எடுத்து பீமன் மும்முறை ஊதினான். அந்த ஊதலால் கடற்கரை பிரதேசமே திடீரென உயிர் பெற்று துடித்தது. அந்த கொம்பின் ஒலியால் தூரத்தே சுங்கசாவடியில் இருந்த வீரர்கள் பலர் சண்டை நடக்கும் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். வாள்களின் ஒலியாலும் இளைய பல்லவனின் வாளால் மாண்ட குதிரைகளின் ஓலத்தாலும் அந்த கடற்கரை மிக பயங்கரமாக எதிரொலி செய்தது. எதிர்பாராத சண்டை ஏற்பட்டதால் படகிலிருந்து மூட்டைகளை தூக்கி சுங்கசாவடிக்கு சென்று கொண்டிருந்த பணியாட்கள் மூட்டைகளை கீழே போட்டு கலவரப்பட்டு ஓடி வந்தார்கள். அந்த குழப்பத்தில் இளைய பல்லவனின் நிலை வினாடிக்கு வினாடி அபாயமாகி கொண்டிருந்தது. வெகு வேகமாக வாளை சுழற்றி போரிட்ட போதிலும் எதிரிகளின் வாள்கள் விளைத்த காயங்கள் பலவற்றால் அவன் உடலில் குருதி புறப்பட்டு உடையை நனைத்திருந்தது. அவன் புரவியும் காவல் வீரரொருவனின் வேல் வீச்சால் மாண்டுவிடவே அது சரியும் முன்பு நிலத்தில் குதித்த இளைய பல்லவன் நிலத்தில் நின்றபடியே போரிட்டான். அந்த நிலையில் 4 புரவிகள் அவனை நோக்கி பாய்ந்து வந்தன. அவற்றிடம் துவைப்படாதிருக்க பின்னோக்கி சில வினாடிகள் ஓடி மீண்டும் போரிட திரும்பினான் இளைய பல்லவன். அதே வினாடியில் பின்புறத்தில் இருந்தும் பெருத்த அபாயம் வந்தது அவனுக்கு. குதிரை வீரர்கள் இளைய பல்லவனையும் தாண்டி வண்டியை தொடர்ந்ததால் அமீர் காஞ்சனாதேவி பதுங்கியிருந்த நீர்க்குடத்தின் மூடியை நீக்கிவிடவே அனபாயன் உத்தரவுப்படி எரியம்பை ஆகாயத்தில் வீசினாள் காஞ்சனாதேவி. வான வீதியில் இருளை கிழித்து கொண்டு சென்ற அந்த எரியம்பின் மர்மம் அறியாத குதிரை வீரர்கள் திடீரென பேராபத்தில் சிக்கினார்கள். எரியம்பின் அடையாளத்தை கண்டதும் குதிரை சாலை தலைவன் முன்னேற்பாட்டின்படி தயாராக வைத்திருந்த முரட்டு அரபு புரவிகளின் தலைகள் பலவற்றை ஆட்கள் கொண்டு ஒரே சமயத்தில் தரித்து விடவே கிழக்கு கோட்டை வாசலுக்கு அடியிலிருந்த கடற்கரை மணலில் 20 வெறிபிடித்த புரவிகள் வாயு வேகத்தில் தாறுமாறாக பறக்க தொடங்கியதால் பயங்கரமான பெரும் குழப்பம் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டது. அசாத்தியமான வேகத்துடன் திடீரென கால்களை தரையில் உதைத்து மணலை கிளப்பிக்கொண்டு பயங்கரமான விதவிதமான கனைப்புகளுடன் அந்த உயர்ஜாதி அரபு புரவிகள் குறுக்கே ஓடியதால் வண்டியை துரத்திய புரவி வீரர்கள் தடுக்கப்பட்டன. பழக்கப்படுத்தப்படாத அந்த அரபு புரவிகள் மிகுந்த வேகத்துடன் அப்புறமும் இப்புறமும் அம்புகள் போல் பாய்ந்து பாய்ந்து திரிந்தன. சில புரவிகள் குதிரை வீரர்களின் குதிரைகளை தாண்டி எழும்பியதால் அவற்றில் ஆரோகணித்திருந்தவர்கள் மணலில் புரண்டார்கள். மணலில் புரண்ட சில புரவிகளின் குழம்புகளில் சிக்குண்டு கதறினார்கள். அந்த பயங்கர புரவிகள் பழக்கப்பட்ட படைப்புரவிகளை உதைத்தன, கடித்தன. திடீரென திரும்பி ஓடின. மீண்டும் திரும்பி பாய்ந்து வந்தன. சுதந்திரமாய் தாங்கள் திரியும் அரபு பாலைவன ராஜ்யத்தை இங்கு ஸ்தாபித்தன. புரவி வீரர்களுடன் போரிட்டு கொண்டு பின்னுக்கு நகர்ந்த இளைய பல்லவன் ஒரு முறை பின்னுக்கு கண்ணை ஓட்டி அந்த நிகழ்ந்த பயங்கரத்தை கண்டான். கண்டு வியந்தானா, அஞ்சினானா? அவனுக்கே புரியவில்லை அந்த உணர்ச்சி. புரவிகள் 20 விட்டு பின்தொடரும் படையை எப்படி மடக்க முடியும் என்று ஆரம்பத்தில் சந்தேகித்த இளைய பல்லவன் அந்த புரவிகளின் வேகத்தாலும் முரட்டுத்தனத்தாலும் நிகழ்ந்த சேதத்தை கண்டு வியக்கவே செய்தான். அந்த வியப்பில் ஒரு வருத்தமும் எழுந்தது அவன் உள்ளத்தில். தானும் மெல்ல போரிட்டு கொண்டு பின்னால் வந்துவிட்டாலும் தான் தப்பும் மார்க்கத்தை அந்த புரவிகள் அடியோடு அடைத்து விட்டதை எண்ணி வருந்தினான். பின்னால் சென்றால் அரபு புரவிகள் மிதித்துவிடும், முன்னால் சென்றால் வீரர்கள் அழித்து விடுவார்கள். எப்படியும் மரணம் நிச்சயம் என்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவனின் இதயத்தில் சந்துஷ்டம் நிலவியது. எப்படியும் அனபாயனும் காஞ்சனாதேவியும் தப்பிவிடுவார்கள். இது பெரும் சாதனை, என் சாதனை என்று தன்னை பாராட்டி கொண்டு மரணத்தை வரவேற்க வெற்றியுடன் போரிட முற்பட்டு தன் வாளை வெகு வேகமாக சுழற்றி முன்னேறி சுற்றிலும் சூழ்ந்து வந்த வீரர் கூட்டத்தில் புகுந்தான். அந்த தருணத்தில் மரணமும் அவனை வரவேற்க முற்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பின்புறம் முரட்டு அரபு புரவி 4 அவனை நோக்கி ஏன் பாய்ந்து வர வேண்டும்? அவை மட்டுமா பாய்ந்து வந்தன? இல்லை. பீமன் சற்று தூரத்திலிருந்து இம்மி பிசகாமல் குறிவைத்து எறிந்த வேலொன்றும் அவன் கழுத்தை நோக்கி பறந்து வந்தது.